குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோர்ஸ் ஆஃப் வார் அப்படின்ற டாபிக், அதாவது போரின் போக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போரின் போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வார் கேம்பியன்ஸ் இருக்காங்க. அதில் அதாவது அலைன்ஸு, இன்னும் சென்ட்ரல் பவர், நேச நாடுகள், மைய நாடுகள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இதில் மைய நாடுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா யாருன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா, இட்டாலி, பல்கேரியா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா மைய நாடுகள் சொல்கிறாங்க. நேச நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுஎஸ்ஏ, பெல்ஜியம், செர்பியா, ருமானியா, கிரீஸ். இது எல்லாமே ரஷ்யா, கிரீஸ் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நேச நாடுகள் நிலை 9 நாடுகள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரென்டினோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்டாலியினுடைய பகுதி. இந்த இட்டாலியினுடைய பகுதியை ஆஸ்ட்ரியா தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ இந்த இட்டாலி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலி பீப்புள்ஸ் இந்த ட்ரென்டினோவில் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இட்டாலிக்கு அவங்களுடைய பீப்புள்ஸ்ன்றதுனால இந்த ட்ரென்டினோ பகுதி இட்டாலிக்கு சொந்தமாக ஆக்கணும், ஏன்னா நம்மளுடைய பகுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது ஆனால் ஆஸ்ட்ரியா விட்டு கொடுக்கல. ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டடாக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வராங்க. ஸோ இதனால் இட்டாலி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல ஜெர்மனியா கூட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விலகி நேச நாடுகளாண்ட ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடுநிலைமைக்கு வலிக்கும் தான் நினைச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பியும் நேச நாடுகளையே இணைய ஒரு வழி வகுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏப்ரல் மாதம் ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. யாருன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த போரில் ஜெயித்தோம் அப்படின்னா இத்தாலிக்கு எந்த நாடு வேணுமோ அந்த நாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அடுத்தது நேச நாடு. இந்த நேச நாட்டில் இப்போ யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஒன்று ரஷ்யா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், இட்டாலி, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்டு, அமெரிக்கா, பெல்ஜியம், செர்பியா, ருமானியா அண்ட் கிரீஸ். இவங்க எல்லாரும் இருக்காங்க. இதில் ரஷ்யாவும் கிரீஸும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவருக்கு, அதாவது மைய நாடுகளுக்கு இணையாக பார்த்தீங்கன்னாக்கா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு 3 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு போர்லேயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை, அதான் 1914 ஸ்டார்ட் ஆச்சுல்ல, இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ருமானியாவும் கிரீஸும் ஜாயின் பண்ணலை. எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1916 தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுது. அதே கிரீஸ் 1917 ஜாயின் பண்ணுது. இந்த 2 வருஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜாயின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் தேவையான பொருட்கள் உதவியை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் ருமானியாவும் கிரீஸும் ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் தேவையான போர்க்கருவிகளை பார்த்தீங்கன்னாக்கா வழங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 16லேயும் 17லேயும் போர்க்களத்தில் இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சார் மன்னர். அதாவது சார் மன்னர் அப்படின்னுடைய ஆட்சியில் அவர் அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரஷ்யா பவருக்கு அமைதியை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அவங்க ஒத்து வராததுனால 1899லேயும் 1907லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போரிடுறதுக்கு, அமைதியை தவிர்த்து போரிடுறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்போ அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் போயிடுறதுனால இந்த அமைதி கைவிட்டுறாரு. அமைதியிலே, அதாவது பீஸ் கைவிட்டுறாரு ரெண்டு முறையுமே. அடுத்தது இதில் என்ன நடக்குதுனாக்கா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹியூஜ் ஆஃப் ஹோலாந்து அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய நெதர்லாண்டை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வார் இன் வெஸ்ட் ஆர் ஃப்ரான்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா போர் மேற்கு முனையில் நடந்த அந்த போர், பிரெஞ்சு முனையில் நடந்த அந்த போர் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஜெர்மனி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஜியம் மேலே தாக்குதல் செய்யுது. அப்போ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஒரு மாதத்தில்
ஃபர்ஸ்ட் வந்து பெல்ஜியத்தை தாக்குதல் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை இது பண்ணிடுது. அதுக்கடுத்து பிரான்ஸ் ஆர்மியை தாக்குதல் செஞ்சுட்டு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸை தன்னுடைய நாடா ஆத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. நினைச்சு சொல்ல ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்வின்பர்க் போரை ட்வின்பர்க் போர் அப்படின்றத ஒன்றத்தை கொண்டு வருது. இதுல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோற்கிற நிலைமைக்கு போகப்படுது. அப்போ உடனே பிரான்ஸும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி மேல ஒரு பக்கம் தாக்குதல் நடத்த வருது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு அந்த ஜெர்மனி மேல பிரான்ஸ் தாக்குற போரினுடைய பேர் என்னன்னாக்கா மெரைன் வார் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 14ல நடக்குது. செப்டம்பர் 1914ல நடக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ஸ் வந்து ஜெர்மனி மேலே தாக்குனதுனால ரஷ்யா ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் வார் நடந்துட்டு இருந்ததுனால அங்கே வந்து போர் புரிஞ்சுட்டு பிரான்ஸு ஜெர்மனி 2 பேரும் போரிடும் பொழுது அப்போ வந்து அங்கே ஆட்கள் வந்து குறைபாடு ஏற்படுறதுனால பிரான்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுது. பாரிஸையும் வந்து காப்பாற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா மேலே தாக்குதல் இடுறதுனால போர் பண்ணும்போது ஈஸியாக வின் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்தது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எந்த முறையை கையாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுங்கு குழி முறை கையாண்டுட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரென்ச் வார்ஃபேர் மூலயமா தான் வந்து அந்த ஃபுட் சப்ளைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு, அதாவது தேவையான அந்த அலுமினியன்ஸு, அப்புறம் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸு, மெயில்ஸு, ஆர்டர்ஸு, இல்லை வேறு யாருனா புதுசாக நியூவாக ஆட்களை இறக்கணும் அப்படின்னாலும் இந்த பதுங்கு குழி மேலேயுமா வந்து இறக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த பதுங்கு குழி வந்து கிராஸ் செக்ஷன் மாதிரி இருந்துச்சு. எதிரிகள் வந்து அங்கேருந்து குண்டு தாக்குனா கூட அவங்க மேலே படாத அளவுக்கு ஏர்லனா அந்த குண்டு பறந்து போகும், பூமிக்கு அடியில் போகாத அளவுக்கு வந்து அவங்களுடைய பதுங்கு குழி முறை வந்து இருந்துச்சு. அதனால ரஷ்யா வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரஷ்யா வின் பண்ணிடுது எதுலனாக்கா அந்த பேட்டில் ஆஃப் மெரைன் அப்படின்ற போரில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வர்டன் அப்படின்ற போர் நடக்குது. பேட்டில் ஆஃப் வர்டன் போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1916ல் பிப்ரவரி ஜூலை அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்குது. இப்போ ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் கோட்டையான வெர்டனை வந்து கைப்பற்ற நினைக்குது. யார்? ஜெர்மனி. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டனை அட்டாக் பண்ணி அந்த ஃப்ரெஞ்ச் ஒரு 5 மாதம் நடக்குது. 5 மாதத்தில் 2 மில்லியன் மக்கள் அளவுக்கு அதில் இருந்தாங்க. அதில் பாதி பேர் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து வந்து ஜெர்மனி மேலே படையெடுக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோமி அப்படின்ற ஒரு நதிக்கரையில் அதாவது பேட்டில் ஆஃப் சோமின்ற போர் அது நதிக்கரையில் நடக்குது. அதில் வந்து 20,000 மெம்பர்ஸ் அவங்க இழந்துடுறாங்க. இப்போ இந்த வாரில் இங்கிலாண்டும் ரஷ்யாவும் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா வந்து எப்படியாச்சும் ஆஸ்திரியாவையும் ஜெர்மனியும் வந்து தோற்கடிச்சிடணும் அப்படின்னு நினைக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிலதை 1917ல் வந்து இழந்துடுறாங்க. இப்போ ஏற்கனவே சார் மன்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சார் மன்னருடைய ஆட்சி வந்து நிலை குலைந்து போய் அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்டு அண்டு லிடோவிக்ஸ் இந்த உடன்படிக்கை மூலயமா வந்து 3 மார்ச் 1918ல் வந்து சைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து துருக்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா துருக்கியை டிஃபீட் பண்ணுறாங்க. துருக்கி வந்து ஜெர்மனியா கூட சேர்ந்தது தானே. ஸோ அதனால் வந்து துருக்கியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபீட் பண்ணுறாங்க நேச நாடுகள். நேச நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக வந்து மெசபடோமியா, கல்ஃபியா இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சஃபர் ஆகியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தாக்குதலையும் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் கேனல் அப்படின்ற பகுதியை வந்து அட்டாக் பண்ண ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் உடைய ஈராக்கு, பாலஸ்தீனம், சிரியா இந்த நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தூரத்தில் இருந்து எப்படி அட்டாக் பண்ணுறாங்க ஈஸ்ட் சைடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சைனா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச நாடுகளுக்கு இடையே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ உடனே ஜப்பானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வந்து ஏற்கனவே சைனாவுக்கு எந்த நாடை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்டாங் அப்படின்ற ஒரு பெரிய நகரத்துலேருந்து கெய்ச்சியோ அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா?
யாரு ஜெர்மனி வந்து சீனாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஷெட்டாங் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய கேச்சியோ அப்படின்ற ஒரு பகுதியை வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனா வச்சுருப்பாங்க. ஆனாலுமே ஜப்பான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் எந்த ஒரு வாருமே இல்லாத பட்சத்தில் ஜப்பான் வந்து சைனாவை த்ரிட்டன் பண்ணி அவங்களாண்ட இருந்து சில கன்சைன்ஸ் சலுகைகளையும் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமைகளையும் வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பால்கனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரியாவும் ஜெர்மனியினுடைய ஆர்மியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செர்பியாவை நொறுக்கிறதுக்காக, அதாவது பல்கேரியா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட சேர்ந்து ஆஸ்திரியா, ஜெர்மனி, பல்கேரியா இவங்களுடைய ஆர்மி சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செர்பியாவை க்ரஷ் பண்ணுது. அப்போ செர்பியாவில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரஷ் ஆனது. ருமோனியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 16, 1916 வந்து நேச நாடுகளுக்கு இடையே ஜாயின் பண்ணிக்குது. இப்போ ருமோனியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாலுமே ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ருமோனியாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த நேச நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இவங்க தோக்கடிச்சு ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருமானியாவை கண்ட்ரோலாக எடுத்துட்டாங்கல்ல. அடுத்தது ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்லேயும் கலந்துக்கிட்ட இல்லை தான். ஆனால் வந்து ஆப்பிரிக்கான்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனியினுடைய ஒரு சில காலனிகள்லாம் அந்த ஆப்பிரிக்காவில் இருந்துச்சு. அப்போ ஒரு சில காலனிகள் ஆப்பிரிக்காவில் இருந்த பொழுது அதில் இருந்ததில் வார் தொடுக்கிறாங்க. எது நேச நாடுகள் வந்து அந்த ஆப்பிரிக்கன் காலனிஸ் ஜெர்மனியினுடைய காலனிஸ்லாம் இருக்குல்ல அது மேலே போர் தொடுத்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க. ஏன் வெற்றி பெற்றாங்கன்னா ஜெர்மனி வந்து தூரமாக இருக்குது. இந்த இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்களால சீக்கிரமாக வந்து உதவி பண்ண முடியாததுனால ஜெர்மனியுடைய காலனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச நாடுகள் வந்து கைப்பற்றிடுது. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இத்தாலி ஃபால் ஆகுது. இத்தாலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தோம். இத்தாலி வந்து ட்ரென்டினோ அப்படின்ற நகர் வந்து ஜெர்மனியாண்ட இழந்துட்டதாகவும் அதை திரும்பி வந்து பெற்றுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. இப்போ இத்தாலி திரும்பி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 1916 வந்து ஃபைட் பண்ணுது ஆஸ்திரியாவுக்கு எதிராக. அப்போ இருந்தாலுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இத்தாலி வந்து கொலாப்ஸ் ஆகி சுத்தமாக வந்து விலகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சென்ட்ரல் பவர் அப்படின்றது எதெல்லாம் வெற்றி பெற்றுச்சு, எந்தெந்த நாடுகள்லாம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஜியம், பார்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் பகுதி, பிரான்ஸினுடைய நார்த் ஈஸ்ட் பகுதி, போலாந்து, செர்பியா, ரஷ்யா, ருமோனியா இது எல்லாத்தையும் வந்து வெற்றி பெற்றுடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி வழியாக வந்து அலைன்ஸ் நேச நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடல் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அவங்களுடைய வலிமையான படையே வந்து நேச நாடுகளுக்கு கடலில் தான் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைய நாடுகளினுடைய உணவு பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து போகணும். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு போகிற எல்லா பொருட்களையும் தடை செஞ்சதுனால அதில் இருக்கக்கூடிய உமன்ஸு சைல்டு எல்லாருமே வந்து சஃபர் ஆகுறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வந்து இங்கிலாந்து மேலே வான்வழி தாக்குதலும் அங்கே பாமையும் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்ட்ரிஸ்லாம் இது பண்ணுறாங்க ஏரோப்ளைன்ஸ் மூலயமா. இப்போ வந்து சிவிலியன் பாப்புலேஷன் நிறைய தாக்கப்படுறாங்க. இன்னொன்று பாய்சனஸ் கேஸ் மூலயமா வந்து அங்கே தாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தாக்கும் பொழுது இந்த இதில் இன்னொரு போர் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1916 பேட்டில் ஆஃப் ஜூட்லாண்ட் அப்படின்ற ஒரு போர் நடக்குது. நார்த்து சீல நடக்குது இது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுறாங்க இந்த பேட்டிலில். ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி அங்கே வரக்கூடிய எல்லா கடல்களையும் நார்த்து சீல வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் வந்து அழிச்சுட்டே வந்தாங்க. அது வந்து நேச நாடுகளாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவுமே நாடுகளாக இருந்தாலுமே சரி அதை வந்து அழிச்சிட்டு வந்தாங்க. ஃபேமஸான ஒரு கப்பல் எம்டன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கப்பல்ஸு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸில் அதாவது இந்த பாம்பு வீசி இது பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி வந்து ஜனவரி 1917 அமெரிக்கானுடைய லியூஸ்டானியா அப்படின்ற ஒரு கப்பலை மூழ்கடிச்சிடுறாங்க. லிசிடானியா அப்படின்ற ஒரு கப்பலை மூழ்கடிச்சிடுறாங்க. இது வந்து அந்த கப்பலினுடைய முழுகத்தை ஏற்பட்டதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுசாட்டானியா அப்படின்ற ஒரு கப்பல் வந்து யாருனுடையதுன்னா அமெரிக்கனுடைய ஷிப்பு.
இதை மூழ்கடிச்சதுனால உட்ரோ வில்சன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் என்ன பண்ணுறாருனாக்கா ஜெர்மனி மேலே வந்து போர் தொடுக்கிறாரு. 1917 வந்து போர் தொடுக்கிறாரு. இதில் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச நாடுகளோட இணைஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து ஜெர்மனி என்ன பண்ணுதுனாக்கா சண்டை போடாமல் இருந்த நாடுகளாக கூட அவங்க கப்பல்னு கூட பார்க்காம இந்த கப்பல்லாம் மூழ்கடிச்சு இந்த மாதிரி பண்ணதுனால இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேச நாடுகளுக்கு இடையே ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து என்ன முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா தெரிய வருதுன்னா கண்டிப்பாக வந்து நேச நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும். ஏன்னா அமெரிக்காவாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்து பலமாகவும் போர்க்கருவிகள் எல்லாமே பலமாக இருக்குது. இதில் அவங்களுக்கு முடிவு வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச நாடுகள் தான் வெற்றி பெறும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வரப்படும். Thank you for friends. Thank you for watching this video.